ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி சிக்கன் வறுவல் செஞ்சோங்கிறத பார்க்கலாம் வாங்க. 3/4 கிலோ சிக்கனுக்கு 150 கிராம் சின்ன வெங்காயம், வரமல்லி எடுத்துக்குங்க. அது கூட குறுமிளகு, சோம்பு, பட்டை, கிராம்பு, ஜீரகம், கசகசா இதெல்லாம் எடுத்து ஃபஸ்ட்டே ஒரு ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் பச்சையாகவே நீங்கள் அரைச்சா போதும், வணக்கி அரைக்க வேண்டியதில்லை. ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதையுமே கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு பொரிஞ்சு வந்ததையுமே கருவேப்பிலை தழை சேர்த்துக்குங்க. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா கூடயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு டேஸ்ட் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ 3/4 கிலோ கறிக்கு வந்துட்டு 3 ஸ்பூன் 3.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட இப்போ மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரும் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் 1/2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது கூட மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணக்கி விட்டுக்குங்க. இது வணங்க கொஞ்சம் எண்ணெய் மேலே வரும். இது கூட இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனில் எல்லா மசாலும் படுற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்குங்க. சிக்கன்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி நல்லா விடும்.
அது கூட நம்ம வந்துட்டு அந்த மசாலாவை அரைச்ச அந்த இது தண்ணி கூட நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நீங்களே பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், தண்ணி விடும், சிக்கன்லேருந்தே கொஞ்சம் தண்ணி நல்லா விடும். இப்போ நம்ம மசாலா தண்ணியும் சேர்த்துருக்கோம். தண்ணி நல்லா சுண்டி வந்துக்கிட்டே இருக்கு. கொதிக்க 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 நல்லா தண்ணியும் சுண்டி வரும், சிக்கனும் நல்லா வெந்துக்கும். தண்ணி நல்லாவே சுண்டி வந்துருச்சு, அந்த எண்ணெயும் மேலே நல்லா எலும்பி வந்திருக்கு. இதில் இந்த மசாலா எடுத்து நம்ம ஒயிட் ரைஸில் கூட தனியாக பிசைஞ்சு சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு, வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு கொத்தமல்லி தழை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.